வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சயின்ஸ் மெயில் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக பல அறிவியல் விஷயங்களை, பல அறிவியல் சோதனைகளை உங்க முன்னாடி செய்துகிட்டு இருக்கிறோம். நீங்க தரக்கூடிய ஆதரவு தான் எங்களோட புதிய வீடியோக்கள் செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. எங்களோட சேனலை நீங்க முதல்ல பார்க்கறதா இருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அறிவியல் சார்ந்த ஏதாவது விஷயம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு விரும்பினா அதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது சார்ந்த வீடியோக்களையும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயமாகும் கண்ணாடி குவளை. அதுதான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போற எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்டோட சேர்த்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அறிவியலை சொல்லும் மனமாக அது சார்ந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டையும் செஞ்சு பார்க்க போறோம். வாங்க நமக்கு 2 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் செஞ்சு பார்க்கலாம். மாயமாகும் கண்ணாடி குவளை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கண்ணாடி குவளை, அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளாடி வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணாடி குவளை, அதுக்கப்புறம் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், ஏதாவது ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பெரிய கண்ணாடி குவளைக்குள்ளாடி இந்த சின்ன கண்ணாடி குவளை வச்சு பார்க்குறோம். இப்போ இந்த கண்ணாடி குவளைக்குள்ளாடி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கக்கூடிய கண்ணாடி குவளை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பெரிய கண்ணாடி குவளைக்குள்ளாடி உங்களுக்கு சின்ன கண்ணாடி குவளை இருக்கிறது தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சின்ன கண்ணாடி குவளை எடுத்துட்டு சின்ன கண்ணாடி குவளைக்குள்ளாடி நான் ஆயில் நிரப்புறேன். ஒரு பகுதி அளவு ஆயில் நிரப்புறேன். இந்த சின்ன கண்ணாடி குவளையில சன்ஃப்ளவர் ஆயில் நிரப்பியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும், சின்ன ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் உள்ள இருக்கிறது தெரியும். இப்போ இதை நான் பெரிய கண்ணாடி குவளைக்குள்ளாடி வைக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ளாடி வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய கண்ணாடி குவளைக்குள்ளாடி சின்ன கண்ணாடி குவளை இருக்கிறதும் தெரியும். அதே மாதிரி அதுக்குள்ளாடி சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கிறதும் நமக்கு தெரியும். மீண்டும் இந்த சின்ன கண்ணாடி குவளைக்குள்ளாடி சன்ஃப்ளவர் ஆயில் நிரப்பிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பெரிய கண்ணாடி குவளைக்குள்ளாடி சன்ஃப்ளவர் ஆயில் வரும். நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் நிரப்புறேன். இப்போ சின்ன கண்ணாடி குவளை ஃபில் ஆயிடுச்சு. இனி நம்ம ஆயில் ஊற்றணும் அப்படின்னா அது பெரிய கண்ணாடி குவளையை நிரப்பும். நான் இப்போ ஊற்றுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/4 கப் அளவு ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்ளாடி இருக்கக்கூடிய சின்ன கண்ணாடிக்குள்ளே கீழே தெரியாது, ஆனால் மேலே மட்டுமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மீண்டும் ஆயில் ஃபில் பண்ணுறேன். இப்போ நான் முழுசாக ஆயில் நிரப்பிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கண்ணாடிக்குள்ளே தெரியாது. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், உள்ள கண்ணாடிக்குள்ளே இருக்கா இல்லையான்னு. நீங்கள் என்னதான் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கண்ணாடிக்குள்ளே தெரியாது. நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்ணாடிக்குள்ளே தெரியாது. இப்போது இந்த கண்ணாடிக்குள்ளே மாயமாக போயிடுச்சு. இப்போ உள்ளாடி இருக்கக்கூடிய கண்ணாடிக்குள்ளே உங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், உள்ளாடி உண்மையிலே கண்ணாடிக்குள்ளே இருக்கா, இல்லை இவர் அந்த கண்ணாடி குவளையை எடுத்து மாற்றிட்டாரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். உங்கள் சந்தேகத்தை போக்குறதுக்காகவே நான் உள்ளாடி இருக்கக்கூடிய கண்ணாடி குவளையை எடுத்து காட்டுறேன். பாருங்க, உள்ளாடி அந்த சின்ன கண்ணாடிக்குள்ளே ஆயில் ஃபில்லாக அப்படியே இருந்துட்டு தான் இருக்குது. மீண்டும் நான் அந்த கண்ணாடிக்குள்ளே உள்ளே வைக்கிறேன். உள்ளே வைக்கும்போது அந்த கண்ணாடிக்குள்ளே மாயமாகுது உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ அந்த சின்ன கண்ணாடிக்குள்ளே மாயமாயிடுச்சு. இதுதான் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம செஞ்சு பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அறிவியலை விளக்குறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்னோட கையில் ஒரு கண்ணாடி குவளை இருக்குது. இந்த கண்ணாடி குவளையில் நான் இப்போ இந்த பென்சிலை இதில் வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு பென்சில் ஸ்ட்ரைட்டாகவே தெரியும். நம்ம முன்னாடி இருந்து பார்த்தாலும் சரி தான், நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு பென்சில் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். நம்ம எப்படி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பென்சில் இருக்கக்கூடிய கிளாஸ் பாட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி கிளாஸுக்குள்ளாடி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பென்சில் பெண்டாக இருக்கிறது. மேலே இருந்து போகிற அதே அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக போகாது. அதுக்கு பதிலாக தண்ணி ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பெண்டாகி உள்ளே போகிறது உங்களுக்கு பார்க்க முடியும். இதுதான் நம்மளோட 2வது எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட அறிவியல் தான் நம்ம முதல்ல செஞ்சு பார்த்த எக்ஸ்பெரிமெண்டோடையும் அறிவியல். இதோட அறிவியல் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். கண்ணாடி குவளைக்குள்ளாடி ஒரு சின்ன கண்ணாடி குவளை வைக்கிறோம். அந்த சின்ன கண்ணாடி குவளைக்குள்ளாடி முதல்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் ஊற்றுறோம். அந்த ஆயில் ஊற்றும் போது
பெரிய கண்ணாடி கூட வழியாக அந்த சின்ன கண்ணாடி குவளையை பார்க்கும்போது அந்த கண்ணாடி குவளை தெரியுது. அதே மாதிரி அந்த கண்ணாடி குவளைக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஆயிலும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதே நேரத்தில் நம்ம பெரிய கண்ணாடி குவளைக்குள்ளாடியும் ஆயில் நிரப்பும் போது நமக்கு வந்து சின்ன கண்ணாடிக்குள்ள கொஞ்சம் கூட தெரியறதில்லை. அதாவது சின்ன கண்ணாடிக்குள்ள மாயமாக போயிடுது. இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்த்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கான அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளி விலகல் அப்படின்னு சொல்றோம். ஒளி விலகல் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஒளி ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு கடந்து செல்லும் போது ஒளி வந்து விலகல் ஏற்படுது. அதாவது லைட்டோட ரேஸ் வந்து பெண்ட் ஆகுது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியேந்து போகக்கூடிய லைட்டு முதல்ல காற்று வழியாக கடந்து கிளாஸ்ல போகுது. கிளாஸ்ல இருந்து அதுக்கப்புறம் ஆயில் போகுது. ஆயில்ல இருந்து மீண்டும் அந்த லைட் வந்து அடுத்த உள்ளாடி இருக்கக்கூடிய சின்ன கிளாஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஆயிலையும் செல்லுது. இப்படி லைட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாஸ் ஆகி போகும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாஸ் ஆகி போகிற நேரத்தில் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஏற்படுது. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஏற்படும் போது நமக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் கிளாஸோட ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸும் உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலோட ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸும் அதாவது ஒளிவிலகல் குறியீடும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ளாடி இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து தெரியல. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டாவது செஞ்சு பார்த்துக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட் தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு கண்ணாடி குவளையில நம்ம ஒரு பென்சில் வைக்கிறோம். பென்சில் வைக்கும்போது நமக்கு பென்சில் வந்து நல்லா தெரியுது. அதே நேரத்தில் அந்த பென்சில் வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி குவளைக்குள்ளாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு அந்த பென்சிலை பார்க்கும்போது பென்சில் வந்து பெண்டாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா காற்றுல வந்து ஒளியோட ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸும் தண்ணியில் ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸும் ரெண்டும் மாறுபடும். அதனால தண்ணிக்குள்ளாடி போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய பென்சில் வந்து பெண்டாகி தெரியும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட். இந்த ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடி செய்திருக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட்டும் போய் பாருங்க. அந்த வீடியோஸும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.